தயாரிப்பு துறையை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் உரிமையின் படத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்க. கண்டிப்பாக. அந்த படத்தில் தயாரிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லலாம்? ரொம்ப சிரிப்பாக இருக்கும் கேட்டாக்கா. ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தான் ஷூட்டிங்க்கு போகணும், அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. டைரக்டர் வந்துட்டு முதல்ல ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, ஸ்கிரிப்டை படிக்கணும், அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. டெய்லி ஷூட்டிங்க்கு என்ன பண்ண போகிறோம், சீன் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் முன்னாடி பண்ணணும். ஏன்னா இது ஆல்ரெடி ஆரம்பித்த படம்ன்றதால முதல்ல நான் போனது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான் போனேன். ஸோ எனக்கு அது உள்ளே தெரியணும்னு அவசியம் கூட கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் விளக்கிட்டதால நம்ம எடுத்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நான் பொதுவாகவே நிறைய ட்ராவல் பண்ணுவேன். பிகாஸ் நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர், எனக்கு ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ட்ராவல் பண்ணேன்னா ஒரு 15 நாள் அவுட் ஆஃப் கண்ட்ரி தான் இருப்பேன். ஸோ அதை சைட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை. ஃபண்ட்ஸ் கேட்பாங்க, ஃபண்ட்ஸ் கொடுப்போம். பணம் இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கும் சார், எனக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு சரி, டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, ஹீரோவும் கொடுத்தாரு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பி தான் பண்ணோம். ஆனால் நான் யாரையும் குறை சொல்லலை, என்னோடய பர்சனல் டெசிஷன் தான் அது. அது ஒரு அனுபவம் தான், மிகப்பெரிய அனுபவம். ஸோ எந்த விதமான சினிமா பற்றி தெரியாமல் உள்ள வந்து அந்த படத்தை தோல்வின்னு சொல்ல மாட்டேன், அது ஃபினான்ஷியல் லாஸ். அந்த நல்ல படம், தரமான படம் தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு அடுத்தடுத்து நாங்கள் முன்னேறினோம். நீங்கள் முதல் படத்தில் சந்தித்த மேஜர் பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனைன்னா எதை சொல்லலாம்? முதல் படத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் சந்தித்த மேஜர் பிரச்சனைனா, ஒரு படம்னா நம்ம வெளியேந்து சினிமா பற்றி தெரியாதவங்களுக்கு என்னென்னா, சினிமானா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அங்கே வந்து ஒரு பெரிய லாபம் தான் இருக்கும், அங்கே படம் எடுக்கிறவங்கெல்லாம் பெரிய முதலாளிங்க, எல்லாமே கோடியாக சம்பாரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை தான் ஒரு லேமேனுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுத்தோன்னா நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிடுவோம், நமக்கு நஷ்டன்ற ஒன்று வரும்ன்றதே எனக்கு முதல்ல எனக்கு தெரியாதுங்க. கற்றுக்கிட்டது இல்லை, எனக்கு மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சது முதல்ல பட்ஜெட்டிங் என்ன, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதை முதல்ல அனலைஸ் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்டை கை வைக்கக்கூடாதுன்ற ஒரு அனுபவம் தான் எனக்கு பெருசாக பட்டது. அது ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், விற்க முடியுமா, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது தெரியாமல் வந்தது தான் மிகப்பெரிய தவறு. அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது, பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முதல் படத்தில் கிடைச்ச அனுபவம் இதுதான். நட்சத்திரனுடைய ஒத்துழைப்பெல்லாம் அந்த படத்தில் எப்படி இருந்தது? அமேசிங், அது யாரையுமே குறை சொல்ல முடியாது. பாபி சிம்மா வந்து அவ்வளோ, பாபி சிம்மா மட்டும் இல்லை, அதை நடித்த எல்லாருமே வந்து அவங்க சில பேரில் வந்து அவங்க சம்பளத்தை கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணாங்க. ஏன்னா டேரக்டரும் ஃபஸ்ட்டு டெபியூ டேரக்டர், எல்லாருமே வளர்ந்து வர ஒரு நடிகைகள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட உழைப்பும் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் பிரச்சனை ஆனது 2 விஷயந்தான். ஒன்று, பிஸ்னஸ் எங்களால் சரியாக பண்ண முடியல. 2வது வந்துட்டு அந்த இயற்கை சீற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய பேரடியாக இருந்தது. தற்செயலாக சினிமாக்குள்ளே வந்து திரும்பவும் அடுத்து ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு உங்களுடைய குடும்பத்துடைய ஆதரவு எப்படி இருந்தது? அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நான் எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேன் ஃபேமிலியோட. எப்படி குட் ஆர் பேட், இட் இஸ் மை டிசிஷன். ஸோ இதை போய் நம்ம வீட்டில் கன்சல்ட் பண்ணேன்னா ஃபேமிலியில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் சினிமா பண்ண போகிறேன்னு போய் ஃபேமிலியில் பேசினேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் யாருமே வந்து சினிமா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். நான் முதல் தொழில் வரும்போது, பிஸ்னஸ்ன்னு பண்ண ஆரம்பிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே எனக்கு எகென்ஸ்ட் தான். நமக்கு எதுக்கு பிஸ்னஸில் வந்து ரிஸ்க்கு தான் அதிகம், பிஸ்னஸே பண்ணக்கூடாது, ஒர்க்கு தான் பண்ணணும். நான் வந்து 2006 வந்துட்டு நான் 12 lakhs per annum ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெரிய எம்என்சியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன். நல்ல அந்த காலகட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய சம்பளம். அது அதை விட்டுட்டு தான் நான் 2006 கடைசியில் தான் நான் பிஸ்னஸ்க்கே வரேன். அப்போவே எங்கள் பலத்த எதிர்ப்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒப்பீனியன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டேட்டாகன்ஸாக இருந்தாங்க. பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததால் நான் பிஸ்னஸ் 2000 ஆரம்பித்து சிறப்பாக இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ், மெயின் கோர் பிஸ்னஸ் ஸ்டில் ரன்னிங் குட். ஸோ அது மாதிரி இந்த சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் யாரையும் கன்சல்ட் பண்ணல. அது என்னோடய நேச்சர், எப்பவுமே குட் ஆர் பேட் என்னோடய டிசிஷன் தான். ஸோ தோக்கும் போதும் சோர்ந்து போய் இருக்கும் போதும் நான் பெருசாக வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லலை. ஜெயிக்கும் போதும் என் ஃபேமிலி என்னை நம்புவாங்க, நான் எது பண்ணாலும் சரியாக இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் என் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த விஷயத்தில். ஸோ எல்லாமே என்னோடய தனிப்பட்ட முடிவு தான். 2வது படம் எப்படிப்பட்ட படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? 2வது படம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு இது ஜெயிச்சுட்டு இதோட இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு நம்ம போயிடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 65 ஸ்கிரிப்ட் கேட்டேன் செகண்ட் படத்துக்கு.
முழு நேரமாக ஒரு நாளைக்கு 4 ஸ்கிரிப்ட் கேட்பேன். இன்றைக்கி நாள் அதை பண்ண முடியாது. ஏன்னா 2 ஸ்கிரிப்ட் கேட்குறதுக்குள்ளே தலை சுற்றிடும். அவ்வளோ அன்றைக்கி வந்துட்டு நான் காலையில் ஆரம்பித்தோன்னா சாயந்தரம் வரைக்கும் போகும். 4 ஸ்கிரிப்ட் கேட்பேன் ஒரு நாளைக்கு. ஒரு 65 ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அதுலேருந்து நான் ஒரு 3 ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். அது இப்படி வந்தது தான் மரகதானியம், சரவணன், அதுக்கப்புறம் மாறன் வந்து 20000 கண்கள், அப்புறம் 8 தோட்டாக்கள் பண்ண டைரக்டரோட இன்னொரு ஸ்கிரிப்ட்டு நான் அதையும் லாக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 3ல் எது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னும் போது எனக்கு காமெடி ஃபேமிலிக்கு ரீச் ஆகுன்றதுக்காக மரகதானியம் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்குள்ளே 8 தோட்டாக்கள் கணேஷ் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியில் கமிட் ஆகிட்டார். ஸோ அந்த படம் 8 தோட்டாக்கள் வந்தது. கடுமையாக உழைச்சோம், எல்லோரும் டீமாக வேறு செஞ்சோம். அதுலேயும் ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. ஒரு டெபியூ டைரக்டர் சரவணன் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சார். சொன்ன தேதியில் சொன்ன பட்ஜெட்டில் அவர் முடித்து கொடுத்தாரு. எனக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ரீஷூட் பண்ண சொல்லி டைரக்டருக்கு கொடுத்து, எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் சரி நல்லா தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒரு பதப்போடு தான் ரிலீஸ் பண்ணோம். முதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. ஏன்னா டைரக்டர் புதுசு, பேனரும் புதுசு, ஆர்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதிபினி ஷெட்டி பண்ணியிருந்தேன், நிக்கி கல்ராணி. முதல்ல ஜி பிரகாஷ் நடிக்கிறதா? முதல்ல ஜி பிரகாஷ் தான் அப்ரோச் பண்ணோம், நடிக்கிறதா இருந்தது. நிறைய பேர் ஜி பிரகாஷ் மட்டும் இல்லை, நம்ம வைபவும் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக அது ஆதி. எனக்கு முதல்ல ஆதி பண்ணுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு கேட்டார். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு டாலாக இருப்பார், ஒரு வெல் பில்ட் பாடி, ஆக்ஷன் படங்கள் பண்ணுற ஒரு ஹீரோவை கொண்டு வந்து காமெடி படத்தில் போட்டால் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி தான். அவரும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சார் நான் இந்த படம் பண்ணுறேன், ஏன்னா காமெடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு, டேரக்டரும் சரி நம்ம பண்ணுவோம் சார் சொல்லி எல்லோரும் மிக சிறந்த ஒத்துழைப்பு. டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட், சரவணன்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சார். முதல் படத்தில் வந்தோம், எடுத்தோம், ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஆக்குபென்சி ஒரு 10-15% தான் இருக்கும். செகண்ட் ஷோலேருந்து ஆடியன்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ். 100 நாள் 2வது படமே எனக்கு தமிழ்நாட்டில் போச்சு. 2017 காலகட்டத்தில் 100 நாள் ஓடுறதுன்ற மிகப்பெரிய விஷயந்தான். எனக்கு அதனோட சக்ஸஸ் அப்பவும் தெரியாது. எனக்கு 100 நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்போவும் நான் பிஸ்னஸ் கற்றுக்கல, இன்னும் சரியாக கற்றுக்கல. டிஜிட்டல் சேட்டலைட் என்ன வேல்யூ எப்படி அதுன்னு கற்றுக்கல. அந்த படம் எனக்கு வந்து மிகப்பெரிய பேருக்கும் எடுத்து கொடுத்தது. இன்றைக்கி வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கும்போது நாங்கள் திருப்பி பார்ப்போம் அந்த படத்தை, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போட்ட பணம் எடுத்துட்டேன். அந்த படத்தில் எனக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டு தான். ஆனால் மிகப்பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஹாப்பி அந்த படத்தில். நான் மட்டும் இல்லை, படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பி, தேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பி. நிறைய தேட்டர் ஓனர் கால் பண்ணி பேசுவாங்க. திருச்சி சைடில், தஞ்சாவூர் சைட்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணியம் சாரே சொல்லியிருக்காரு, ஃபேமிலிலாம் மொத்தமாக உள்ளே வராங்க, எங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன படம் ஜெயிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு. ஸோ அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது அந்த படம். உங்களுடைய பட கதாநாயகனுக்கும் அந்த கதாநாயகம் மனம் ஏற்படுற அளவுக்கு எனக்கு அது 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு முதல் படத்தில் உரிமையிலையும் பாபி அண்ட் ரேஷ்மி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் வேறு. செகண்ட் படத்துலேயும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அது 2வது படம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சினிமா விட்டு விளைவிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. இப்போ 2வது படம் வெற்றி. உங்கள் ஒரு தொடர்ச்சிக்கு காரணம் என்ன? சினிமா எங்கே இப்போ ஈர்த்துது சார்? சினிமா வந்து நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா அது வெளியே போகிறதுன்றது அது விடவே விடாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு 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 மாயமான ஒரு ட்ராப் மாதிரி தான். அது ஒரு மாய விலை தான். அது தோக்கும் போதே நம்ம திருப்பி ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வெளியே போக முடியும் சொல்லுங்கள்? நியாயமான நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ நான் சினிமாவை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறது கேம்பிளிங் தான். இதை விட ஒரு பெரிய கேம்பிளிங் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்களும் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிசல்ட் தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் சொல்கிறது தான் அந்த ரிசல்ட். அந்த கேம்பிளிங் தான். நான் எப்போயுமே என்னோடய ப்ரொஃபைலே ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல் தான். ஸோ நான் டே 1லேருந்தே நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததே ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கிங் தான். ஸோ ஒரு 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 நல்ல சம்பளத்தில் நிம்மதியான வாழ்க்கையை இருந்துட்டு போகிறதுன்றது எல்லோரும் விரும்புகிற ஒரு விஷயந்தான். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என் கையில் ஒரு 2 லட்சம் தான் இருந்தது 2006. அதை வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஸோ நான் ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல்ன்றதால ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சிட்டோம், சரி நம்ம திருப்பியும் இதில் தொடருவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆரம்பித்தது தான். 10 வருஷம் ஓட்டிடுச்சு. 2014 இப்போ 2024 ஆகிடுச்சு எனக்கு. அடுத்து எந்த கதையை தேர்ந்து பண்ணீங்க நீங்கள்? அதான் முன்னாடி சொல்லுங்கள், 20000 கண்களும் ஏற்கனவே செலக்ட் பண்ண வச்ச படம் தான் அடுத்த படமாக அருள்நிதியை வச்சு பண்ணோம்.
இன்றைக்குமே அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம். எல்லாருமே அந்த படத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசின படம் தான். அந்த கதைக்கு அருள்நிதி எப்படி தேர்வு பண்ணீங்க? அது எனக்கு ஏதோ ஒன்று தோணும் சார் மனசில். இந்த கதை கேட்ட உடனே கதைக்கு அப்புறம் தான் நான் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். அந்த கதைக்கு அருள்நிதி சரியாக இருப்பாருன்னு. ஏன்னா அவருமே வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒரு, அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். ஒரு வித வித்தியாசமாக இருக்குன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவர் ரொம்ப, அவரோட படங்கள்லாம் பார்த்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். அந்த டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் பேசிக்கலி க்ரைம் லவர், க்ரைம் நாவல்ஸ் படிக்கிறேன். நான் சுஜாதா சார், ராஜேஷ்குமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், புஷ்பா தங்கதுரை, க்ரைம் ரொம்ப இலக்கியமாக இருக்காது. சின்ன வயசில் ரொம்ப க்ரைமாக. நான் சாண்டில்யன், கல்கி சாரோட புக்கெலாம் எல்லாமே படிச்சிருக்கேன். என்கிட்ட பெரிய லைப்ரரியாக இருக்கு, நான் புக் நிறைய படிப்போம். ஸோ க்ரைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கதையும் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணார் டேரக்டர். ஸோ அதனால் அந்த கதை பிடிச்சது. அருள்நிதி அவரை அப்ரோச் பண்ணோம், அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ 2 பேரும் பண்ணோம். அந்த படத்துலேயும் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அருள்நிதி பற்றிலாம் நிறைய சொல்லலாம். ஸோ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சின்ன இது கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக, ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் டிமாண்டும் இல்லாமல் அவர் வருவார், அவர் நடிப்பார், அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். அவர் வண்டியில் தான் வருவார். சாப்பாடு கூட வந்துட்டு அவரே தான் வாங்கி சாப்பிடுவார், கேட்க மாட்டார். யூனிட்லேருந்து எனக்கு ஸ்பெஷலாக வேணும் அது இது அவரே ஆர்டர் பண்ணி அவரே சாப்பிடுவார். அவர் வண்டியிலே வருவார், அவர் வண்டியிலே போவார். ரொம்ப ஜெம் ஆஃப் அ பர்சன். அந்த படமும் வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வந்தது. மிக சிறந்த படம். சன் டிவி ஃபுல் ரைட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அது ரிலீஸ், அதான் திருப்பி நம்ம ஒரு படமும் ஒரு அனுபவம் தான். ரிலீஸ் எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாதுன்ற கற்றுக்கிட்ட அந்த லெசன் அந்த படத்துலேருந்து. படம் எடுக்கிறது கூட ரொம்ப சுலபமாக இருக்குது, ஆனால் படத்தை வெளியிடுறது தான் சிக்கலாக இருக்குதுன்னு பல தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% உண்மையான வார்த்தை சார் இது. அப்படியா? என்ன சிக்கல்? இன்றைக்கி பணம் வந்து எல்லோரும் வச்சுருக்காங்க. சினிமா துறைக்கு வரவங்க பணம் வச்சுருக்காங்க. நிறைய முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 படங்கள் வந்து தயாரிக்கப்படுது வருஷத்துக்கு. ஸோ அப்போ ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் பெப்சி தொழிலாளர்கள் எல்லாம் வந்து பிஸியாக தான் இருக்காங்க. ரைட்டர்லேருந்து ஆக்டர்லேருந்து எல்லாம் பிஸியாக இருக்காங்க. எடுத்துடலாம், பணத்தை போட்டு எடுத்துடலாம். நீங்கள் விற்பனை, அந்த வியாபாரம்னு வரும்போது தான் எல்லாருக்கும் ஏற்படுற சிக்கல் அங்கே வியாபாரத்தில் தான். ஏன்னா ஒரு நேரத்துலையும் இந்த வியாபாரம் வந்து மாறிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தியேட்ரிக்கல் ரெவென்யூ தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் சேட்டலைட் வந்தது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்தது, ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. சில சமயத்தில் ஹிந்தியோட டப்பிங் ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்படும். சடனாக ஹிந்தி மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். ஆனால் அதை நம்பி படம் எடுத்து வச்சவங்கலாம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. ஓடிடி பெருசாக வித்துடலான்னு நம்பி வருவாங்க. ஆனால் ஓடிடியோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும், அவங்களோட பட்ஜெட் மாறும், அவங்களுடைய பர்ச்சேசிங் இது ப்ரியாரிட்டிஸ் மாறும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு வாங்கிடுவாங்கன்னு நினச்சி எடுப்போம், அதை வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படம் டிஜிட்டல் சேட்டிலைட் உரிமம் விற்பனை செய்யாமல் நம்ம தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ரிஸ்க்கு தான். அது ஒரு வேளை படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு வேளை சரியாக போகலன்னா அதுக்கப்புறம் யாரும் பையரே இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ளோட்டிங் ப்ரொடியூசர்ஸ் வராங்க, ஜெயிக்கிறவங்க நிற்கிறாங்க, தோக்குறவங்க அடுத்த படம் எடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஸோ படம் எடுக்கிறது ஈஸி இன்றைக்கி, ஆனால் அதை கொண்டு போய் தியேட்டரில் சேர்க்குறதுக்கு நீங்கள் நிறைய உழைக்கணும். உங்களுக்கு அதுக்குண்டான பப்ளிசிட்டி நிறைய பண்ணணும். நான் என்னோடய சொந்த அனுபவம் வந்து ஒரு படத்தோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் பாதி பப்ளிசிட்டிக்கு நான் செலவு பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணால் தான் ஒரு படம் வந்து விசிபிலிட்டியாக, நல்ல படம் எடுத்துருப்போம், அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்படி ஒரு படம் வருதுன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது அது ஆப்வியஸ்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்களே கேரி பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஆனால் சின்ன நடிகர்கள் நடிக்கும்போது, சின்ன படங்கள் எடுக்கும்போது யாரும் முன் வந்து அதை கேரி பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் இதை சேர்க்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் பொருள் செலவு பண்ணி தான் ஆகணும். 2016-17 சேட்டலைட் டிவி மூலயமா, சேட்டலைட் மூலயமா அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம். நான் அப்போல்லாம் 60 லட்சம் ரூபாலாம் செலவு பண்ணியிருக்கேன் ஒரு படத்துக்கு, சேட்டலைட்டுக்கு பட்ஜெட்டுக்கு மட்டுமே. ஏன்னா அவ்வளோ நீங்கள் பண்ணால் தான் அந்த ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அப்போது வந்து இது தரமான படம், இது வந்து பார்க்கலான்ற மைண்ட் செட்டுக்கு உள்ளே வருவாங்க.
தேட்டருக்குள்ளே அவங்கள நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படம் பிடிச்சிதுன்னா அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் நீங்கள் பல கோடி செலவு பண்ண கூட அந்த மார்க்கெட்டிங் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நானே ஒரு எக்ஸாம்பிள், துருவங்கள் 16ன்னு ஒரு படம் வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துட்டு அந்த படம் அவ்வளோ ரசிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், இந்த படம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, என் படங்கள் நடந்திருக்கு. ஸோ மக்கள் பார்த்துட்டு விரும்பி அவங்க 4 பேர்கிட்ட சொல்லும்போது அதுதான் நமக்கு மிகப்பெரிய. பட் அவங்கள உள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு உக்தி பண்ணல. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் நீங்கள் படத்தை காமிச்சு அவங்க அந்த படம் பிடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஜேனரில் இருக்கா, அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட் ஆகுமா, ஸோ அவங்களோட தர நிர்ணயம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், அது வரைக்கும் நீங்கள் பொறுக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி வியாபாரம் தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. எடுக்கிறது ஈஸி தான், வியாபாரம் தான் மிகப்பெரிய சேலஞ்ச். சினிமாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களுடைய 4வது படத்துக்கு எப்படி துணிஞ்சிங்க? நான் துணியறது இல்லை சார். 2வது படம் ஜெயிச்சிட்டோம், 3வது படமும் நல்ல பேர் கிடச்சிருச்சு. 4வது படம் ராட்சசன், உங்களுக்கு சொல்லவே வேணாம். அது வந்து எனக்கு அப்புறமா சொன்னார் ராம்குமார் டைரக்டர். ஒரு 16 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. மனசளவில் நான் சோர்ந்து உட்காந்துட்டேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து நம்ம மரகந்தானியம் சரவணன், ராட்சசன் ராம்குமார், நம்ம ரவிக்குமார் இன்டர்நெட் நாளை பண்ண ரவிக்குமார், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஊர் திருப்பூர்லேருந்து வந்தவங்க, எல்லாமே ரூம்மேட்ஸு, ரொம்ப நண்பர்கள். சரவணன் படம் ஷூட்டிங் போகும்போது மறந்தானியும் அவர் ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருக்காரு. ஸோ அப்போது எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஃப்ரீடம், நாங்கள் டைரக்டர்ஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தோணியிருக்கு என்கிட்ட கதை சொல்லணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து சார் உங்களை கதை சொல்லணும்னு சொன்னார். வந்தார், ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்தார், ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னால் வந்து அப்படி இப்படி எங்கேயும் ஃபோக்கஸ் டைவெர்ட் பண்ணவே முடியல. அவர் சொல்லும் போதே எனக்கு திரைக்கதையாக மனசில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். சொல்லும் போதே உடனே கை கொடுத்துட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு நம்பலை அவர் உடனே, ஏன்னா அவரோட அனுபவம்லாம் அப்புறமா சொன்னார். பாதியில் தூங்கிடுவாங்க சார், சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, எப்படி ஃபேமிலி வந்து பார்ப்பாங்க. போன இடத்துலலாம் அவருக்கு வந்து எங்கேயுமே வந்து படம் ஓகேன்னு சொல்லலை. நீங்கள் எப்படி எடுத்த உடனே இப்படி ஓகே சொன்னீங்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி ஆரம்பித்த படம் தான் அது. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம் சார் அது. வேணால் எங்களுக்கு அவ்வளோ தடங்கல்கள், ஏன்னா ஒரு புயல் வந்தது, அப்புறம் சிஎம் இறந்துட்டாங்க, அந்த சமயத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட ஷூட்டிங் பாதிப்புகள் எல்லாத்தையும் மீறி 2 வருஷம் ஆச்சு அந்த படம். நான் ஆரம்பித்ததுலேருந்து தியேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷமும் ஹீரோ விஷ்ணு விஷாலும் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். டப்பிங் பேசும்போது அவருக்கு வாய்ஸ் எல்லாம் போய்டும். ராம்குமார் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டார். எல்லாருமே ஜிப்ரான்லேருந்து ஷான் லோகேஷ் எடிட்டர்லேருந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாரோட ஒத்துழைப்பும் அந்த படம் வந்தது. அந்த படம் பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இண்டஸ்ட்ரியே பாராட்டின ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி அது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு பேனராகவே வந்து ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி கொடுத்த ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறதுக்கு எங்களுக்கு மனசும் இல்லை, நேரமும் இல்லை. ஸோ நிறைய என்னோட பர்சனல் இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு. என் படங்கள் எல்லாமே ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் தான், டெபியூ டைரக்டர்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ராம்குமார் மட்டும்தான் செகண்ட், அப்புறம் முண்டாஸ் பட்டி பண்ணிவிட்டு செகண்டாக வராரு. ஸோ அதுக்கப்புறம் முழு நேரமாக இதுக்கு நேரம் செலவு பண்ணி ஒரு கதைகளாக சூஸ் பண்ணி அப்படியே ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டு. ராட்சசன் படத்துக்கு முதல்லையே உங்களுடைய சாய்ஸ் வந்து விஷ்ணு விஷால் தானா? இல்லை, நான் பொதுவாக நான் வந்து நடிகர்கள் செலெக்ஷனில் நான் இன்வால்வ் ஆகிறது இல்லை. டேரக்டர் வந்து ஏன்னா அவர் ஒரு 2 வருஷம் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவருக்கு நம்மளோட நல்லாவே தெரியும் இதில் யார் நடித்தா நல்லா இருக்கும். அவர் வந்து நிறைய லிஸ்ட்டு சொன்னார். சரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல ஹீரோஸ்கிட்ட போன கதை தான் அது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, இது ஜெயிக்குமா, இது சரியாக இருக்குமா. ஏன்னா அந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயிசம்னு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. அந்த முன்னணி நடிகருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்காது. அவர் வந்து ஒரு சினிமா துறையில் போகணுன்னு விருப்பப்படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற டைரக்டராக மாறணும். குடும்ப சூழ்நிலையால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சேர்றாரு, விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறாரு. அங்கே நடக்கிற ஒரு கொலைகளை வந்துட்டு அவர் அதை ஆராயணும்னு தூண்டுது. அவருடைய அனுபவத்தை வச்சு இதை பண்ணுறாரு. அவருக்கு எங்கேயுமே ஹீரோயிசம் இருக்காது.
பெரிய சண்டை காட்சிகள், ஒரு 4 பேர் அடிக்கிறது அது மாதிரி. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அதனால் பல பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக யூஎஸ்பி இல்லை, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு விஷாலுக்கும் ராம்குமாருக்கும் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண நட்பு இருந்ததால், விஷ்ணு விஷால் ராம்குமாரை நம்பினதால் நான் பண்ணுறேன்னு வந்து அவர் வந்தார். அவரும் சின்சியராக ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணதால தான் அந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது. இந்த ராட்சசன் படத்துடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? எனக்கு எந்த மாற்றத்தையும் ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு ஒரு பேனராக ஒரு வேல்யூ கிடச்சிது, நம்மளை 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டியாக இருந்ததே தவிர. அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன படங்கள்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் பெருசாக பண்ணுங்கள், இல்லைன்னா யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு ஆசை தான். நல்ல படம் பண்ணாலும் பெரிய படமும் பண்ண எனக்கு நல்ல படம் அவ்வளோதான். சின்ன படம் பெரிய படம்லாம் அடுத்தடுத்து. ஸோ கதைகள் வரும்போது, கதைகள் கேட்கும்போது அந்த கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த படம் தான் ஓமை கடவுளே. ஆமாம், ஓமை கடவுளே வந்து அஸ்வத் கதை சொல்லும் போதே ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். ஹீரோ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க, அசோக் செல்வன். ஏன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் கேட்டேன், அப்போ அசோக் செல்வன் நாங்கள் ஆல்ரெடி டீமாக இருக்கோம் சார், அசோக் செல்வன் தான் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு ஹீரோ டைரக்டர் நம்புறாரு, அசோக் செல்வன் வந்து அந்த கேரக்டருக்கு சரியாக இருப்பார். நானும் யோசிச்சேன், நல்லா தான் இருந்தது. ஸோ ஓகே, அடுத்த படமும் ஒரு ஸ்மால் சைஸ் படம் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப திட்டமிடலோட நாங்கள் பிளான் பண்ண டைமில், பிளான் பண்ண பட்ஜெட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸான எடுத்த படம் தான் ஓமை கடவுளே. அதில் ரித்திகா சிங் மட்டும் என்னோடய சாய்ஸாக இருந்தாங்க அவங்க. ஏன்னா அந்த கதை கேட்கும்போது அந்த நூடுல்ஸ் மண்டேன்ற டைலாக் அடிக்கடி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். சின்ன பட்ஜெட்ன்றதால வேறு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் ஒரு ஹீரோயின் பார்க்கலான்ற மாதிரி தான் டைரக்டரும் அந்த டீமும் இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, இதுக்கு ரித்திகா சிங் ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி மும்பை போயிட்டு டைரக்டர் கதை சொல்லி கேட்டு அவங்களுக்கும் பிடிச்சி வந்து அந்த பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கதைக்கு சரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ், யூத், லவ் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. கோவிட் 2021 கோவிட் மார்ச் 19 தியேட்டர்கள் மூடப்பட்டதால் அந்த படம் 36 நாள் கழித்து தியேட்டரில் ஸ்டாப் பண்ண வேண்டிய ஃபோர்சிபிளாக ஸ்டாப் ஆச்சு. எனக்கு கமர்ஷியலாகவும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் சரி, மிகப்பெரிய இது கொடுத்த படம் ஓமை கடவுளே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. இன்றைக்கும் நார்த் இந்தியா, மும்பை போனீங்கன்னா மும்பையில் இருக்கவங்க படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ரீச்சாக இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக ஹிந்தி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதோட வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கினாங்க. எண்டமால் ஷைன்ன்ற ஒரு கம்பெனி வந்து அவங்க ஹிந்தி ரைட்ஸ் வாங்கி அவங்க பண்ணுறதுக்கு உண்டான தயாரிப்பு வேலைகளில் இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை கதையை உங்ககிட்ட சொன்ன போதே அதில் கடவுளாக நடிக்க இருந்தவர் விஜய் சேதுபதி தானா? டைரக்டர் வரும்போதே அவரோட நேமோடு தான் வந்தாங்க. ஸோ அவரும் அசோக் செல்வனோட நட்பு இருந்ததால் அவரும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஃபுல்லாக வர மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரே நாளில் ஷூட் பண்ணோம் நாங்கள். அந்த அளவுக்கு ஈடுபாடோட விஜய் சேதுபதி பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. தேங்க்ஸ் டு ஹிம். இன்றைக்கும் நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம். காலையில் 9 மணிக்கு வந்தவர் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போனார் அவர். ஸோ அவரோட உழைப்பு அந்த படத்தில் ஒரு நாள்னு சொன்னால் கூட அது 100 நாளுக்கு சமம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஸோ எப்பவுமே எங்கள் டீம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். பல மொழிகளில் இந்த படம் தயாராச்சுல்ல, கன்னட. ஆமாம், வாங்கினேன் நான். எனக்கு ராட்சசனும் ஓமை கடவுளேவும் இந்தியன் ஓமை கடவுளே வந்து எனக்கு ஒரு 7 லாங்குவேஜில் நான் ரீமேக் வாங்கினாங்க எங்கிட்ட. ராட்சசன் 12 லாங்குவேஜ் வாங்கினாங்க. ஸோ ராட்சசன் சைனாவில் ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், கோவிட் எல்லாம் பேசி எல்லாம் பண்ண சமயத்தில் கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பாலிசிஸ் மாற்றிருந்தால அது பண்ண முடியாமல் போயிருந்தது. ஒரு வேளை ராட்சசன் சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருந்ததுனாக்க அதோட ரீச் வந்துட்டு பல மடங்கு இருந்திருக்கும். அது எங்களுக்கு சரியாக அமையலை எனக்கு. ஏன்னா அது வந்து யூனிவர்சலாக எல்லாருக்குமே பாதிக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்றதால எல்லா ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகிடும்.
எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ரீமேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நான் ராட்சசனும் இதுவும் 12 லாங்குவேஜ் இப்போ வாங்கியிருக்காங்க, இது 7 லாங்குவேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லோரும் பேன் இண்டியாவை லைக் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க படம். எப்படி அமைஞ்சது கல்வன் படம்? அவர் மரகந்தானியம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் ஜி பிரகாஷ், சார் நான் இது பண்ணியிருக்க வேண்டிய படம், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் போய் பேச்சுலர் கதை சொன்னோடனே அவர் ஓகே சொன்னார். பேச்சுலர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கல்வனோட கதை சங்கர் வந்துட்டு, அவர் சங்கர் தான் டைரக்டர். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டிஓபி, அவர் பை ப்ரொஃபஷன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர். ராட்சசனுக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபர், மரகந்தானியத்துக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபர், முண்டாசுப்பட்டிக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். அவர் என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி கொடுங்க சொல்லி படித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கதை படிக்கும்போது தெரிஞ்சிடும் இது, அது வந்து எமோஷன்ஸ் இருக்குது, ஹியூமர் இருக்குது, ஒரு தாத்தா பேரனுக்கு உண்டான ஒரு கனெக்ட். அது ஆக்சுவலி அவர் அந்த ரைட்ஸ் வாங்கினார், அந்த கதையோட ரைட்ஸ் வாங்கி அவர் மனசில் வச்சுருந்த ஹீரோ வேறு, அப்போ தாத்தாவும் வேறு. அந்த காம்பினேஷனில் இந்த படம் அப்போ எடுத்திருந்தாருன்னா அது கண்டிப்பாக சில்வர் ஜூப்ளி படமாக இருந்திருக்கும். யார் நினச்சிருந்தார் அப்போ? அவர் வந்துட்டு ராஜ்கிரண் சாரும் விஜய் சேதுபதியும் பண்ணுறதா மனசில் வச்சுருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் கதை அவர் மனசில் இருக்கும்போது 2015-14 காலகட்டம். அப்போது வந்து விஜய் சேதுபதி வளர்ந்து வர ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அப்ரோச்சபிளாக இருக்கும், டேட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த கதைகள் நாங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது 2019-20 ஆகிடுச்சு. அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அவர் சங்கர் வந்துட்டு நம்ம பிரேம் இருக்கார், 96 டைரக்டர், பிரேமோட அசிஸ்டண்ட் அவர். ஸோ அவர் வந்து அப்போ சொல்லி அப்போ பண்ணலான்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக அவங்ககிட்ட சொன்னார். நான் போய் அப்ரோச் பண்ணலை, ஏன்னா 2019 வந்துட்டு அவர் உச்ச நடிகராக மாறிட்டார். ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு பண்ணுறதுக்கு அவருக்கும் ஒரு யோசனை இருக்கும், பட்ஜெட்டாகவும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அகலக்கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதைகளில் ஒரு சில சிறு மாற்றங்கள் பண்ணி நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணோம். ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கதை. சரி யார் தாத்தா கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப, அதாவது ஒரு ஒரு 70 வயசு நடிகராக இருக்கணும், தளர்வாக இருக்கணும், ரொம்பவும் இதுவாக இருக்கக்கூடாது. பல க்ரைட்டீரியா டைரக்டருக்கு இருந்தது. நிறைய சாய்ஸஸ் பார்த்தோம். எங்களுக்கு பாரதிராஜா சார் தான் கடைசியாக கரெக்டாக இருப்பாருன்றது எல்லாரோட ஒத்துமொட்ட முடிவுமாக இருந்தது. அவரு கதை கேட்டுட்டு ரொம்ப ரசிச்சுட்டு புது டைரக்டர்ஸ்லாம் இப்படி ஒரு கதைலாம் எடுத்துகிட்டு வரீங்க, நான் பண்ணுறேன்டா, இது நேஷ்னல் அவார்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுத்து, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போதெல்லாம் இந்த படம் பெருசாக இருக்கும், பெரிய அவார்ட் கிடைக்கும், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ உற்சாகமாக ஒரு 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 டீனேஜ் பாய் மாதிரி. நாங்கள் 83 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டை ஒட்டிய வில்லேஜ். 83 நாளில் எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா சார் ஒரு 65 நாளாச்சும் இருந்திருப்பார் அந்த படத்தில். அந்த குளிர் வேறு, அந்த மலையில் டிசம்பர் மாதத்தில் அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த குளிரை பொருட்படுத்தாமல் ராத்திரி பகலாக எங்களுக்கு வந்து அவ்வளோ மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சு கொடுத்துருக்காரு அவர். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த வயசில் ஒருத்தர் இவ்வளோ எனர்ஜியாக எப்படி வேலை செய்ய முடியும். உண்மையுமே இப்போவே இந்த வயசுலேயே நமக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் வருது. ஒரு நாள் ட்ராவல் பண்ணி வந்தாலே தூங்கலனா மறுநாளைக்கு வேலை செய்ய முடியல. ஹேட்ஸ் ஆஃப் அவர், நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு அவர் மிகப்பெரிய பொக்கிஷம் அவர். ஸோ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.